நம்ம மாயாவரத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. ஒரு நாள் நல்லா மழை பெய்யுது, ஒரு நாள் நல்லா வெயில் அடிக்குது. ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியாந்திர வெயில். சரி, இந்த வெயிலை வச்சு வெறித்தனமாக தான் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு கடைக்கு போயிட்டோங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட்ட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளை கடைக்குள்ளே போயிட்டோங்க. அந்த நாட போய் வெயிலுக்கு வெறித்தனமான ஜூஸ் கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். தம்பி, நம்மகிட்ட ரோஸ் மில்க் வெறித்தனமாக இருக்கும், குடிச்சு பாரு, வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்கு அதெல்லாம் இருக்குன்னா எனக்கு ஒரு ஜூஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். இந்த கடை கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாயாவரம் மாமரத்து மாடை பக்கத்துலேயே லொக்கேட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளும் கடைக்குள்ளே போய் உக்காந்துட்டாங்க, வெயில் ஓவராக இருந்துச்சுன்னு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம் தவிர ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் நிறையா வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து வெயிலில் போனதுனால ஜூஸ் குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரோஸ் மில்க் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரோஸ் மில்கை ஊற்றி நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. குடிச்சு பார்த்தா டேஸ்ட்டும் இல்லை, அடிப்பொலியாக இருந்தது. உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்கணும், நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரோஸ் ஆர்ட்டை போட்டு விட்டுருங்க.